வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜில வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. ஜாப் லொகேஷன் வந்து சென்னை, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர். முழுசா வீடியோ பாருங்க, எக்காரணம் கொண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம புதுசா டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் தெரிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜில வந்து ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி. ஜாப் லொகேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், பொன்னேரி, திருத்தணியில். அதே மாதிரி வந்து என்னென்ன போஸ்ட்னு பார்ப்போம். என்னென்ன போஸ்ட்டுக்கு எத்தனை காலி இடங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பிக்கு நான் மெடிக்கல் லேபுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டும், ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி நான் மெடிக்கலுக்கு ஒரு போஸ்ட்டும், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லேபுக்கு வந்து ஒரு போஸ்ட்டும், ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸுக்கு வந்து ஒரு போஸ்ட்டும், கன்சல்டன்ட் மெடிக்கலுக்கு வந்து ஒரு போஸ்ட்டும், அப்ரோச் கோஆர்டினேட்டர் சயின்டிஸ்ட் சி லெவல் நான் மெடிக்கலுக்கு வந்து ஒரு போஸ்ட்டுக்கும், சயின்டிஸ்ட் சிலேயே மெடிக்கல் அண்ட் நான் மெடிக்கலுக்கு ஒரு போஸ்ட்டுக்கும், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பிக்கு வந்து ஒரு போஸ்ட்டும், ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கு பார்த்தீங்கன்னா 7 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ராஜெக்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி கல்வி தகுதி பார்ப்போம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பி நான் மெடிக்கல் லேபுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்எஸ் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, பயாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் 2 years RD அண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. செகண்ட் கிளாஸ் எம்எஸ்சி டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இல்லை மாலிகுலர் பயாலஜி, பயாலஜிக்கல் சயின்ஸ் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கணும். பிஹெச் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட் அபோவ் த சப்ஜெக்ட் இருக்குன்றாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா BVSS இல்லைன்னா AH BDS டிகிரி ரெகக்னைஸ்ட் பை VCI DCI வித் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் சர்வேலன்ஸ்ல இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லேப் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி 3 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் முடிச்சிருக்கணுன்றாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ANM இல்லை 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ண மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி கன்சல்டன்ட் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் வித் MD இன் கம்யூனிட்டி மெடிசன் அண்ட் DNB கம்யூனிட்டி மெடிசன் ஆர் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்ரோச் கோஆர்டினேட்டர் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் MPH MSc in Epidemiology from recognized university 4 years experience சொன்னாங்க. இல்லை செகண்ட் கிளாஸ் MHB MSc in Epidemiology plus PhD degree is relevant to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் சி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா MD இல்லை MS DNB ஆஃப்டர் MBBS 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் மெடிக்கல் சப்ஜெக்ட் ஆஃப்டர் த MBBS வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ்ன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பி பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சோஷியல் எக்கனாமிக்ஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் 2 years RD டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெலவென்ட் சப்ஜெக்ட் இருக்குன்றாங்க. இல்லை செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி அந்த கூட PhD இன் சோஷியல் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பப்ளிக் ஹெல்த் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 பாஸ் ஆயிருக்கணும். ரெகக்னைஸ் இந்த ஸ்பீட் டெஸ்ட் நாட் லெஸ் தென் வந்து 8,000 கீஸ் டிஸ்கிரிப்ஷன் பர் ஹவர் இருக்கணும். த்ரூ த ஸ்பீட் ஆஃப் டெஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் இருப்பாங்களாம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் லோயர் டிவிஷன் கிளர்க் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆயிருக்கணும். அது ஈக்குவல் டு த ரெகக்னைஸ்டு போர்டு. டைப்பிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 35 words per minute இன் இங்கிலீஷ் ஆர் 1015 kDHM கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்ப்போம். ஸ்ட்ரென்த் அண்ட் லெபார்டரி சர்வேலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 years கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பேஸ்டு சீனியர் சர்வேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 years கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் மாடல் டிஸ்ட்ரிக்ட் இன் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் சர்வேலன்ஸ் ரெஸ்பான்ஸ் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி இன்டெகிரேட் அப்ரோச் இன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா SC கேண்டிடேட்ஸ்க்கு 35 years வரையும் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். மாடல் டிஸ்ட்ரிக்ட் ஃபார் பப்ளிக் ஹெல்த் ப்ரீபேர்ட்னஸ் அண்ட் சர்வேலன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் மல்டி ஸ்ட்ராட்டஜிக் இன்டெகிரேட் அப்ரோச் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 31 years வரையும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 3 வருஷம் கொடுக்குறாங்க. மாடல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் பார்த்தீங்கன்னா அதே வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 70 years வரையும் ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்க. மாடல் டிஸ்ட்ரிக்ட் இந்த பப்ளிக் ஹெல்த் சேம் அதே தான் இன்னொரு போஸ்ட்டுக்கும் அதுக்கு 40 years கொடுத்துருக்காங்க. கான்ஜென்டிக்கல் ரூப்லா சிண்ட்ரோம் சர்வேலன்ஸ் இன் இந்தியாவுக்கு வந்து 40 years வரையும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சேம் அதுலேயும் இன்னொரு போஸ்ட்டுக்கும் 35 years கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பேசிஸ் சென்ட்ரல் யூஆர் கேண்டிடேட்ஸ்க்கு 28, பிசிக்கு வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மல்டி ஸ்ட்ராட்டஜிக் இன்டெகிரேஷன் அப்ரோச்சுக்கு பார்த்தீங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 5 years ஃபார் SC/ST, 3 years ஃபார் பிசிக்கு,
10 வருஷம் மாற்றுத்திறனாளிகளுக்கு, 10 வருஷம் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு, 13 வருஷம் பிசி மாற்றுத்திறனாளிக்கு. எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு கவர்மெண்ட் ரூல் படி நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துங்க. கீழே அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பி நான் மெடிக்கல் லேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 ப்ளஸ் ஹெச்ஆர் இருக்கும். அதேமாதிரி ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் நான் மெடிக்கல் சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51,000 ப்ளஸ் ஹெச்ஆர் இருக்கும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லேப் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் சேலரி வந்து 36,000 அதாவது 31,000 பர் மந்த் இருக்கும். ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ் பார்த்தீங்கன்னா 18,000 பர் மந்த் இருக்கும். கன்சல்டன்ட் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh வந்து டிபெண்டிங் அப்பான் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் வச்சு தருவாங்களாம். அதேமாதிரி அப்ரோச் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா 51,000 ப்ளஸ் ஹெச்ஆர் பர் மந்த்து. சயின்டிஸ்ட் மெடிக்கல் அண்ட் நான் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா கன்சல்டேட்டை வந்து 64,000 ப்ளஸ் ஹெச்ஆர், நான் மெடிக்கல் கன்சல்டன்ட் சேலரி வந்து 51,000 இருக்கலான்றாங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் பியில் பார்த்தீங்கன்னா 48,000 ப்ளஸ் ஹெச்ஆர் இருக்காங்க. டேட்டா என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 17,000 பர் மந்த். லோயர் டிவிஷனுக்கு இருக்கு வந்து சேலரி பேக்கேஜ் என்னது சொல்லலை. அதேமாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதேமாதிரி அதுக்கு அடுத்தது வந்து இன்டர்வியூ நடக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா www.nie.go.in வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிங்க. வென்யூ எங்கே நடக்குதுன்னா NIE சென்னையில் தான் நடக்குது. என்னைக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி மார்ச் 2019 காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், செகண்ட் மெயின் ரோட், TNHB ஐயப்பாக்கம், சென்னை 6,77,000. ரைட் சைடில் ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணிங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட்டோட பேர், என்ன ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இல்லை டேட்டு என்னைக்கு டேட்டுன்னு போட்டுங்க. நேம் இன் ஃபுல் பிளாக்ல உங்கள் பேர் எழுதிங்க, உங்கள் அப்பா பேர். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த், கரண்ட்டாக உங்களுக்கு என்ன ஏஜ் நடக்குது, மேலா ஃபீமேலா அப்படின்னு எழுதுங்க. SC ST இருந்தால் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைங்க. அதேமாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் SN கொடுங்க. அதேமாதிரி அட்ரஸ் வித் கம்யூனிகேஷன், அப்பாவோட பேர் ப்ளஸ் உங்கள் பேர் கீழே அதோட கம்ப்ளீட்டாக அட்ரஸ் உங்களுக்கு வரணும். அதே மாதிரி மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கரெக்டாக கொடுங்க. 1க்கு 2 நம்பர் ஆல்டர்னேட் கொடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th IT டிப்ளமோ உங்கள் டிகிரி அந்த ஸ்டாண்டர்டில் போகணும். எப்போ முடிச்சிங்க, எந்த ஸ்கூலில் முடிச்சிங்க, எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கே முடிச்சிருங்க. இதுக்கு முன்னாடி எங்கன்னா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்கன்றது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்லி சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த 12வது காலத்தை ஃபில்அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி புக் சாப்டர் இல்லை சயின்டிஃபிக் போஸ்ட்டில் எதனா செப்பரேட்டாக எதனா நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அது 13th காலம் 14th பண்ண வேண்டியதாக இருக்கும். 15th காலத்தில் வந்து இன்கேஸ் நீங்கள் எதனா அவார்டு வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து வாங்கியிருக்கீங்களா எதனா என்னதுன்னு. அதே மாதிரி வெதர் ரிலவெண்ட் எம்ப்ளாயின்னு இதில் நீங்கள் இந்த ஜாப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா உள்ள ஒர்க் பண்ணுறாங்களா என்ன கேட்குறாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா இன்ஃபர்மேஷன் தெரியணும் இல்லை எதனா அடிஷ்னலாக எழுதணும்னு சொன்னீங்கன்னா இந்த 17வது காலத்தில் இருக்க லைனில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து அப்ளை வந்திருக்கீங்க அந்த பேரும் எந்த டேட்டுன்னு போட்டு உங்கள் சைன் போட்டு சப்மிட் பண்ணுறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கு இதில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வேலை இப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.